ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். ஸோ நம்ம எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2025க்கான நோட்டிஃபிகேஷன்றதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எப்போன்றது பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன் என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு 23/6/2025. ஸோ லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18/7/2025, அதாவது ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இது வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து அதுல இருந்து அடுத்த நாள் கொடுத்துருப்பாங்க 19/7/2025, ஜூலை 19ஆம் தேதி. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ, இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா 23/7 ஜூலையிலேருந்து, அதான் 23 ஜூலையிலேருந்து 24 ஜூலை ஒரு நாள் அவங்க டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் பீரியடில் நீங்கள் உங்களோட கரெக்ஷன்ஸ் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கரெக்ஷன் பண்ணும்போது இதுக்கு வந்து ஃபீ அப்ளிகபிளாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ Tier 1 எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா 8/9/2025, அதாவது செப்டம்பர் 8, 2025 இருந்து 18 செப்டம்பர் 2025 வரைக்கும். அண்ட் Tier 2 எக்ஸாம் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா February. ஸோ 2026 Februaryலேருந்து மார்ச் மந்த்துக்குள்ளே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இதோட எக்ஸாக்ட் டேட்ஸ் வந்து நம்ம Tier 1 முடிஞ்ச ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 3100 வேகன்சி கிட்ட இருக்குது. ஸோ டென்டேட்டிவ் வேகன்சி இது, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இது ஆட் ஆகும். ஸோ இப்போ 3131 வேகன்சிஸ் இருக்குது. இது போகவும் இது வந்து மேலும் மேலே ஆட் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த பிஆர்ஓ போஸ்ட்டுக்கு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 1. 2வது, இந்த எக்ஸாம் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் நம்மளால எழுத முடியும். அதாவது இப்போ பைலிங்குவல்னா இங்கிலீஷ் ஒன்று இருக்கும், இங்கிலீஷ்னா நார்மல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து என்னோட ரீஜனல் லாங்குவேஜ் எழுதணும்னா ஹிந்தி, அதே மாதிரி இந்த அனெக்ஷனில் சொல்லியிருக்க மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ் எழுதலாம். அப்போ தமிழில் நம்மளால கண்டிப்பாக எழுத முடியும். ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்ப்போம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும். அப்போ இதை எப்படி அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் 2/1/1999 இருந்து 1/1/2008 இந்த தேதிக்குள்ள அவங்க பிறந்திருக்கணும். அதாவது 2/1/1999 முன்னாடி அவங்க இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1/1/2008 அப்புறம் அவங்க பிறந்திருக்க கூடாது. இந்த டேட்ஸ்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். இருந்தாலும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். சப்போஸ் அவங்க எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 27 வயசு வரைக்கும் ஏஜ்னாலும் அவங்களுக்கு ப்ளஸ் 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஓபிசியில் இருக்கவங்களுக்கு 27 + 3 இயர்ஸ். அது மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரிக்குள்ளே வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்றது கொடுப்பாங்க. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து இப்போ யூஆர், ஓபிசி அந்த மாதிரி கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அந்தந்த இயர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க எங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம், அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ் நம்ம எழுதலாம். அதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ இந்த டிஓ போஸ்ட்டு ஒரு சில மினிஸ்ட்ரியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்களுக்கு சயின்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் இருக்க ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா எல்டிசிஓ, ஜேஎஸ்ஓ, ஈவன் டிஇஓ இருந்தாலுமே 12th பாஸ் இருந்தால் போதும், எனி ஸ்ட்ரீம். ஸோ எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பட் ஒரு சில மினிஸ்ட்ரிக்கு மட்டும் அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் சில அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த சில டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லை மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும் சயின்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோட் ஆஃப் அப்ளிகேஷன் எல்லாருக்குமே தெரியும். இந்த வெப்சைட் ssc.government.in போயிட்டு நீங்கள் உங்களுக்கான ஓடிஆர்ன்றது ஃபஸ்ட்டு பண்ணணும். அதாவது இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எஸ்எஸ்சிக்குள்ளே வரதா இருந்துச்சுன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸை எந்த காரணத்துக்காகவும் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ இதை இப்போ க்ரியேட் பண்ணும்போது யோசிச்சு பார்த்து க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இதை மாற்ற முடியாது. அப்ளிகேஷன் பண்ணும்போது மட்டும்தான் கரெக்ஷன் விண்டோ வரும். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் பண்ணது தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 100 rupeesன்னு சொல்லுவாங்க. பட் இதுவே சர்டன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா விமன், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் பண்ணி இதெல்லாம் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இது வந்து எக்ஸாம் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான், எக்ஸாம்ஷன் இருக்கும். ஸோ பேமெண்ட் வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லிப்பாங்க 19/7/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீ பே பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து Tier 1, Tier 2 அப்படின்னு நம்ம சிஜிஎலோட பேட்டர்ன் தான் இதுவும். ஸோ Tier 1 வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், 25 கொஷின்ஸு அதை ஒரு into 2 போட்டு 50க்கு கொண்டு வருவாங்க. இதில் வந்து 0.50 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கிறது இருக்கும். ஸோ Tier 2 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Tier 2 பேட்டர்னாக இருந்தாலும் சில சேஞ்சஸ் வரும். இப்போ நமக்கு அங்கே 45 கொஷின்ஸ் இங்கிலீஷ் இருக்கும், இங்கே 40 கொஷின்ஸ் தான் இருக்கும். அது மாதிரி அங்கே 25 கொஷின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், நமக்கு இங்கே 20 கொஷின்ஸ் தான் இருக்கும். இதில் ஒரு கொஷனுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. ஒரு இன்கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கும் ஒரு நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு போகும். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜில் பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் இருக்கும், 45 மார்க்ஸ் இருக்கும். டோட்டலாக 330 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க.
ஸோ டியர் 1 முடிச்ச அப்புறம் நம்ம வந்து டியர் 2 போவோம். அண்ட் டியர் 2 தான் நமக்கு வந்து கட் ஆஃப். டியர் 1ன்றது நமக்கு வெறும் குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஸோ செஷன்ஸ் 2ல பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட்ன்றது உங்களுக்கு இருக்கும். இது குவாலிஃபையிங் இன் நேச்சர் தான். கட் ஆஃப் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப டைப்பிங் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும், நீங்க லோவர் டிவிஷன் கிளர்க் இல்ல ஜேஎஸ்ஐ இதுக்கு அப்ளை பண்ணும்போது, இங்கிலீஷ் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் அடிக்கணும். ஹிந்தியா இருந்துச்சுன்னா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட். ஸோ டியூரேஷன் வந்து 10 மினிட்ஸ் டைம் குடுப்பாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தா 15 மினிட்ஸ் டைம் குடுப்பாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் டிஓல நீங்க ஏன்னா டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டரா நீங்க போறீங்க. அப்ப டிஓக்கு வந்து இத காட்டிலும் ரிக்வயர்மென்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து கொஞ்சம் வேற லெவல்ல தான் இருக்கும். ஸோ 8000 கீ டிப்ரெஷன்ஸ் பெர் ஹவர் இருக்கணும். அதுவும் டிஓ சில போஸ்ட்டுக்கு சில மினிஸ்ட்ரிக்கு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சியூமர் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000 கீ டிப்ரெஷன்ஸ் பெர் ஹவர் நீங்க பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்ன்றது டிஓக்கு தனியாகவும் எல்டிசி ஜேஎஸ்ஐக்கு தனியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யார் வேணா பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து யாரெல்லாம் ஏன்னா டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் அப்போ நீங்க கண்டிப்பா டைப்பிங் கிளாஸ் போய் அந்த லெவல் வந்து நீங்க அட்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எந்த போஸ்ட்டுக்கும் ஃபிசிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ்ன்றது கிடையாது. இப்போ எல்டிசி, ஜேஎஸ்ஐ, டிஓ இது எதுக்குமே ஃபிசிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் கிடையாது. பட் நீங்க பிஆர்ஓ அதாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்ளை பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ பிஆர்ஓட எல்டிசி இல்லை ஜேஎஸ்ஐ போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் நீங்க மீட் பண்ணி ஆகணும். அந்த ஃபிசிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்றது ஆல்ரெடி நம்ம சிஜிஎல் பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும் நமக்கு இருக்குது. ஸோ 1 மைல் ரன் டு பி கம்ப்ளீட்டட் வித்தின் 10 மினிட்ஸ். ஸோ அதே மாதிரி ரீஜன் வைஸ் வந்து அவங்க ஹைட்டு, அதுக்கான செஸ்ட்டு, அந்த செஸ்ட்டோட எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஜன் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் சதர்ன் ரீஜனாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஹைட் 157 இருக்கணும், செஸ்ட் வந்து 75, செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர், வெயிட் வந்து 50 கேஜி, மினிமம் நீங்கள் 50 கேஜி இருக்கணும். ஓகேவா? அவங்க அதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட் விஷன் வந்து 6/6, 6/9 கரெக்டபிள். அன்எய்டட் விஷன்னா எந்த ஒரு கிளாஸும் போடாமல் இருக்கக்கூடியது. 6/60க்கு வேர்ஸாக இருக்கக்கூடாது. இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் சப்போஸ் பிஆர்ஓவில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணி அதோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து இது அதுக்கப்புறம் தான் இதோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் அன்ஃபிட்னு அவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அன்ஃபிட் ஆகும்போது 2 வகையில் அன்ஃபிட் ஆகலாம். ஒன்று டெம்பரரி அன்ஃபிட். டெம்பரரி அன்ஃபிட் அப்படின்னா நீங்கள் வெயிட்டோ இல்லை செஸ்ட்டோ அவங்க சொன்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு கொண்டு வர முடியல. இதை வந்து உங்களால் ஃபியூச்சரில் மாற்ற முடியும், வெயிட்டும் செஸ்ட்டும். அப்போ நீங்கள் அதை ரெக்டிஃபை 2 மந்த்ஸ்க்குள்ளே ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து டெஸ்ட் எடுக்க முடியும். ஓகேவா? மறுபடியும் வந்து உங்களால் டெஸ்ட் எடுக்க முடியும். ஆனால் பெர்மனன்ட் அன்ஃபிட் ஆகிட்டிங்கன்னா, பெர்மனன்ட் அன்ஃபிட் அப்படின்னா என்னால் ஹைட் வந்து அவங்க சொன்ன ரிக்குவயர்மெண்ட் கொண்டு வர முடியல. அப்போ ஹைட்டை நம்மளால ஏற்ற முடியாது. இல்லை அவங்க சொன்ன மாதிரி விஷனோ ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து என்னால் பண்ண முடியாது. ஆனால் அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் கரெக்டான ஹைட்டில் தான் இருந்தேன், பட் அவங்க வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து சரியாக வந்து எவால்வேட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஒரே ஒரு தடவை மட்டும் அப்பீல் பண்ணணும் 60 டேஸ்க்குள்ளே. நீங்கள் அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் போர்டு மூலிமா உங்களை ரிவ்யூ பண்ணி நீங்கள் சொன்னது இல்லை நீங்கள் அந்த கரெக்டான க்ரைட்டீரியாவில் தான் இருக்கீங்களான்னா அவங்க செக் பண்ணிடுவாங்க. ஸோ கிரிட்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்களான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு ஃபிட் ஆகலைன்னா, இப்போ நான் வந்து பிஆர்ஓவில் அப்ளை பண்ணியிருக்கேன், ஜேடிசி எல்டிசி அண்ட் ஜேஎஸ்ஐ இதுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், பட் இதுக்கு நான் ரிக்குவயர்மெண்ட் இல்லை, சரி வேறு மினிஸ்ட்ரிக்கு இப்போ நான் தாவ முடியுமான்னு கேட்டால் முடியாது. இஃப் செலக்டட் பட் ஃபவுண்ட் அன்ஃபிட் அட் பிஆர்ஓ மெடிக்கல் எக்ஸாம் யுவர் கேண்டிடேச்சர் வில் பி கேன்சல்டு. அவ்வளோதான், இந்த வருஷம் நீங்கள் சிஹெச்எஸ்எல் எக்ஸாமில் வேறு எதுவுமே போஸ்ட் எடுக்க முடியாது. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த மாதம் ஒரு 7 நாள் இருக்குது. இந்த நாள் சேர்த்தா இது 7 நாள். ஓகே. ஜூலை மாதம் ஒரு 31 நாள் இருக்குது. ஆகஸ்ட் ஒரு 31 நாள் இருக்குது. செப்டம்பர் வந்து ஒரு 8 நாள் இருக்குது. எப்படி இந்த மாதம் 7 நாள் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க. நம்ம எப்படின்னா ஜூலை 1 தான், ஜூலை 1லேருந்து ஒழுங்காக படிப்போம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வச்சுருப்பீங்க. அப்படி பார்த்தா 70 நாள் தான் உங்கள் கணக்கு. இந்த 70 டேஸ்ன்றது நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 70 டேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த 70 டேஸில் நீங்கள் எக்ஸாமுக்கான ஒரு மென்டாலிட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, தினமும் தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்பில் யூடியூப் லைவ் கிளாஸஸ் போகும் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இதில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் நாங்கள் ஜிஎஸ் போவோம். இந்த செஷன்ஸ் எல்லாமே உங்களோட பேசிக்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஒய்க்யூ பேஸ் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி 1 வீக் போயிருக்கு. இந்த 1 வீக்கான பிளேலிஸ்ட் வந்து நாங்கள் எங்கள் சேனலில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் அந்த டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம்.
ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து பாலிட்டி போயிட்டு இருக்குது. அதே மாதிரி அடுத்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, இது எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வரும். மேக்ஸ்லயும் டாபிக்ஸ் போயிட்டுருக்கு. இங்கிலீஷ்லயும் பார்த்தீங்கன்னா நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ் நாங்க முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெய்லி லைவ் கிளாஸஸ் வரும். இந்த லைவ் கிளாஸஸை கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் நீங்க கரெக்ட்டா சால்வ் பண்ணணும், எந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில தான் பண்ணுவோம். ஸோ நெறைய பிவைக்யூஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த லைவ் செஷன்ஸ்ன்றது நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அடுத்த 70 டேஸ்க்கு. இப்போலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன்ல உகந்தது கிடையாது. இதுக்கப்புறம் எக்ஸாம்க்கு தேவையான ஃபோக்கஸ் தான் நம்ம பண்ணணும். அதனால இந்த லைவ் கிளாஸஸ் நாங்க போட சொல்றோம். இது ஃப்ரீயா YouTubeல இருக்குது. நீங்க டெய்லி YouTubeல ஈவினிங் 6 to 9 வந்து உட்கார்ந்துட்டு ஒரு ஹெட்செட்ட காதுல மாட்டிக்கிட்டு எங்களோட கிளாஸஸ கவனிச்சாலே மோர் தென் சஃபிஷியன்ட். இல்ல நான் வந்து என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன் இப்பலேருந்து நான் ஒரு உத்வேகத்துல ஆரம்பிச்சு, ஒரு வேகத்துல நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிளானர் நாங்க உங்களுக்கு குடுத்துருக்கோம். 60 டேஸ்க்கான பிளானர். ஸோ இந்த 60 டே பிளானர்ல பார்த்தீங்கன்னா, என்னன்னைக்கு என்னென்ன டாபிக் நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க லிஸ்ட் பண்ணியிருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ படிக்கணும், என்னென்ன டாபிக் எப்போலாம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானர் இருக்கும். இந்த பிளானர் வந்து எங்களோட டெலகிராம் சேனல்ல வந்து நாங்க ஷேர் பண்றோம். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க மறக்காம அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம சிஹெச்எஸ்லோட கட் ஆஃப் பார்ப்போம். ஸோ சிஹெச்எஸ்எலோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இப்போ 2018ல இருந்து நம்ம 2023 வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ உள்ள லோவஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, நமக்கு 135. ஆனா அதுக்கு அடுத்த வருஷமே 159 வரைக்கும் நமக்கு போயிருக்கு. உள்ளதுல அதுதான் நமக்கு ஹையஸ்ட்டா இருக்குது. ஸோ அப்போ ஒரு கேண்டிடேட் கண்டிப்பா 160 வச்சிருக்கணும். பட் ரொம்ப சேஃபா இருக்கணும். கண்டிப்பா சேஃபா இருக்கணும். 165 அவங்க மெயின்டெயின் பண்ணணும். அப்பதான் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி இது பண்ண முடியும். அதுவே நம்ம வந்து எஸ்சி கேட்டகரிக்கு வந்தோம்னா, 110 உள்ளதுலே லோவஸ்ட், 136 இருக்கா? 136 தான் உள்ளதுல ஹையஸ்ட் ரெக்கார்டா இருக்கு. அப்ப கண்டிப்பா நீங்க 140க்கு மேல நீங்க எடுக்கிறதா தான் இருக்கணும். எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா 99 இருந்திருக்குது. இங்க 127 அதிகபட்சம் நமக்கு 127 இருந்திருக்கு. அப்ப டோட்டலா நீங்க வந்து மறுபடியும் 130ல இருந்து 135க்குள்ளயாவது நீங்க எடுக்கணும். 130 135க்கு மேலயாவது எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓபிசிக்கு வந்து 133 லோவஸ்ட், 156 அடுத்த வருஷமே உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டா தான் இருந்திருக்கு. மறுபடியும் அதே கேட்டகரி தான். கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய வித்தியாசம் வந்து ஓபிசிக்கும் அன்ரிசர்வ்டுக்கும் இப்ப கிடையாது. ஒரு 3 மார்க் வித்தியாசம் தான். அப்ப நீங்களும் கண்டிப்பா ஒரு 165 டார்கெட் பண்ணி போறது பெஸ்ட்டு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து 127 இருக்கா? இல்ல 120 117 இருக்குது. 2020ல கொஞ்சம் லோவஸ்ட் ரெக்கார்டா இருக்குது. ஓகே. ஹையஸ்ட்ன்றது பார்க்கும்போது 151 தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் நீங்க அப்போ 155க்கு மேல நீங்க உங்க ஸ்கோர மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு ஏத்த மாரி கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. பட் கட் ஆஃப்ன்றது வேரி ஆகும் தான். உள்ளதிலே சேஃப் ஜோன்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் போறது தான் சேஃப் ஜோனாவே இருக்கும். ஓகே. இப்போ சிஹெச்எஸ்ஸுக்கான ஸ்மார்ட் பிளானர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பிளானரு, இதோட டீட்டெயில் சிலபஸ், இதோட ட்ராக் ஷீட்ன்றது எங்களோட தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப் சேனல்ல ஷேர் பண்றோம். இதுல வந்து பிளானர் வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, 60 டேஸ்க்கான பிளானர் நாங்க உங்களுக்கு குடுத்துருவோம். டீட்டெயில் சிலபஸ் இருக்கும். மேத்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அது மட்டும் கிடையாது. இந்த டாபிக்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றது குடுத்துருவோம். அண்ட் ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல இந்த டைப்ஸ்க்கு ஏத்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் நாங்க குடுத்துருவோம். எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எங்க டெலகிராம் சேனல்ல நாங்க ஷேர் பண்றோம். நீங்க அத பார்த்துக்கலாம். ட்ராக் ஷீட் அதுல இருக்கும். ஸோ அந்த டாபிக் சைட்ல உங்களுக்கு ட்ராக் ஷீட், இத நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் ஷீட் ஒண்ணு குடுத்துருவோம். அத நீங்க வச்சு பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ தான் நீங்க எஸ்எஸ்சி ஸ்டார்ட் பண்றீங்க. எஸ்எஸ்சில வந்து நான் ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ல உங்களுக்கு இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நாங்க கவர் பண்ணியிருப்போம். ஆனா, எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஃபவுண்டேஷன் வீடியோ முக்கியம் கிடையாது. அத விட ரொம்ப முக்கியம் பிஒய்க்யூஸ் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த பிஒய்க்யூஸ்க்கு நாங்க வந்து வீடியோஸ் வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா டாபிக்ல இருக்க கொஸ்டின்ஸ வந்து அந்த ஃபேக்கல்டி வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி எலிமினேட் பண்ணணும், இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ சொல்யூஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. அத நீங்க பார்த்துக்கலாம். இதுக்கான டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா, இல்ல எனக்கு கம்ப்ளீட் கோர்ஸா வேணாம். நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன். பட் எனக்கு காம்பினேஷன்ல தான் வேணும். எனக்கு இங்கிலீஷும், மேத்ஸும் வேணும் அப்படின்னா இருக்கு. இல்ல இங்கிலீஷும், ஜிஎஸும் வேணும்னா இருக்கு. இல்ல இங்க மேத்ஸும், ஜிஎஸும் வேணும்னா இருக்கு. இல்ல இண்டிவிஜுவலா போக போறீங்கன்னா, இங்கிலீஷ் கோர்ஸ் உங்களுக்கு தனியா வாங்கலாம். மேத்ஸ் கோர்ஸ், ஜிஎஸ் கோர்ஸ்ன்றது தனித்தனியா நீங்க பர்ச்சேஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம். இது எல்லாத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். எங்களோட டிஎஸ்சி அகாடமி ஆப், ஆக்சுவலா இங்க கீழ வந்து டிஎஸ்சி எக்ஸாம் பேப்பர் போட்டிருக்கோம். டிஎஸ்சி அகாடமி ஆப். இந்த ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, உள்ள டெமோ வீடியோஸ் இருக்கும். நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி அது உள்ள நீங்க ஃபோல்டருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நாங்க டெமோ வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாமே டெமோவா வச்சிருப்போம். அந்த வீடியோஸ நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட்
எஸ்எஸ்சிஏவுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இப்போ தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, இந்த வீடியோஸ்லாம் எங்க சேனல்ல நாங்க போட்டிருப்போம். எங்க கோர்ஸ் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணுன்றத நாங்க போட்டிருப்போம். அதே நேரத்தில எஸ்எஸ்சியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இப்போ இன்கேஸ் நீங்க எஸ்எஸ்சிக்குள்ள வரீங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எப்படிலாம் நடக்கும், என்ன பேட்டர்ன் சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். அண்ட் எஸ்எஸ்சியோட ப்ரிப்பரேஷன் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துருப்போம். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க. ஒரு சப்ஜெக்ட்டும் எப்படி எப்படி ஆரம்பிக்கணும், இங்கிலீஷில் கிராமர் எப்படி ஆரம்பிக்கணும், வொக்காபுலரி எப்படி படிக்கணும், காம்ப்ரிஹென்ஷன் என்ன பண்ணணும், அதே மாதிரி மேக்ஸில் வந்து அரித்மெட்டிக் நீங்கள் என்ன பண்ணணும், அட்வான்ஸ் மேக்ஸ் என்ன பண்ணணும், ஜிஎஸ்ல ஒரு டாபிக் சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் அரௌண்ட் ஒரு 45% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, இந்த சேனல்ல போடுற நெறைய கான்டென்ட் நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறக்காம எங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.